முள்ளுப்பாடி கிளைக்கழகத்தினுடைய நிர்வாகிகளே, செயலாளர், முள்ளுப்பாடி கிளைக்கழகங்களுடைய செயலாளர்களே, அனைவருக்கும் என்னுடைய அன்பான மாலை வணக்கம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒப்பற்ற தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இந்த இயக்கத்தை தொடங்கிய போது எனக்கு முன்னாலே பேசிய இளவரசன் அவர்கள் குறிப்பிட்டதைப் போல கட்சிக்கு அவர் என்ன பெயர் வைப்பார் என்றெல்லாம் பலரும் யோசித்துக் கொண்டிருந்த பொழுது அண்ணாவின் பெயரால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற இயக்கத்தை தொடங்கி கொடியிலே அண்ணாவினுடைய உருவத்தை பதித்து அண்ணாயிசம் என்று கட்சியினுடைய கொள்கைகளை வகுத்து கொடுத்து 52 ஆண்டு காலத்திற்கு பிறகு இன்றைக்கு அண்ணா அவர்களுடைய 116வது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நீண்ட நேரம் நான் பேச வேண்டும் என்று கருதினாலும் நம்முடைய முன்னாள் அமைச்சர் அன்பு சகோதரர் திரு SP வேலுமணி அவர்கள் உங்களிடத்திலே பேச வேண்டும் என்கிற பேராவல் காரணமாக ஒரே ஒரு கருத்தை மட்டும் சொல்லி நான் விடைபெறலாம் என கருதுகிறேன். 1967ஆம் ஆண்டு அண்ணா அவர்கள் முதன்முறையாக முதலமைச்சராக தேர்வு செய்யப்பட்டு முதலமைச்சராக பதவியேற்க போகும் பொழுது அண்ணாவோடு இருந்த அவருடைய தம்பிகள் சொல்லியிருக்கிறார்கள், அறிஞர் அண்ணா அவர்களே, அண்ணன் அண்ணா அவர்களே, ராணி அண்ணா அவர்கள் புறப்பட்டிருக்கிறார். நீங்கள் நீண்ட கால போராட்டத்திற்கு பிறகு முதலமைச்சராக பொறுப்பேற்க இருக்கிறீர்கள். எனவே நீங்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்கிற அந்த காட்சியை காண்பதற்காக உங்கள் துணைவியார் ராணி அண்ணா அவர்கள் காத்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னபோது அறிஞர் அண்ணா அவர்கள் குறிப்பிட்டார்கள், ஆட்சிக்கும் குடும்பத்திற்கும் நீண்ட தூரம் இருக்க வேண்டும், குடும்பமும் ஆட்சியும் ஒன்றாக இருக்கக்கூடாது என்று அண்ணா அவர்கள் முதன்முறையாக முதலமைச்சராக பொறுப்பேற்க போகிற தருணத்தில் தன்னுடைய குடும்ப தலைவிக்கு முன்னால் சொன்னார். அவர்தான் பேரறிஞர் அண்ணா. அதனால் தான் அவர் மறைவுற்று இத்தனை ஆண்டு காலத்திற்கு பிறகும் இன்றைக்கும் அண்ணாவின் பிறந்த நாளை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கொண்டாடுகிறது. இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணாவின் பிறந்த நாளை கொண்டாடுவதற்கான உரிமையை பெற்றிருக்கிறது. ஆனால் இன்றைய சூழ்நிலையே ஒரு ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குடும்பமே அந்த ஆட்சியின் மீது அமர்ந்து கொண்டிருக்கிறது. நாளையோ நாளை மறுநாளோ அல்லது இந்த வார கடைசியிலோ அப்பன் முதலமைச்சர் MK ஸ்டாலின் வெகு விரைவில் துணை முதலமைச்சராக உதயநிதி பதவியேற்க இருக்கிறார். இன்றைக்கு ஒவ்வொரு திமுகவினுடைய மூத்த அமைச்சர்களையும் அழைத்து ஸ்டாலின் தினந்தோறும் சொல்வது, விரைவில் உதயநிதி முதலமைச்சராக வர வேண்டும், துணை முதலமைச்சராக வர வேண்டும், துணை முதலமைச்சராக வர வேண்டும் என்று நீங்கள் மேடையிலே பேசுங்கள், தீர்மானம் நிறைவேற்றுங்கள் என்றெல்லாம் அவருடைய கட்சியினுடைய மூத்த முன்னோடிகளிடத்திலே சொல்லி அவரே பேச வைக்கிறார். ஏதோ உதயநிதி தமிழகத்தினுடைய துணை முதலமைச்சராக வந்துவிட்டால் தமிழகத்திலே முள்ளுப்பாடியினுடைய வீதிகளிலே பாலாரும் இன்னொரு வீதியிலே தேனாரும் ஓடும் போல வீடுகளுக்கு ரேஷன் அரிசி தினசரி தானாக மைல்மார்க் சம்பா ரவையோடு உருளைக்கிழங்கும் தக்காளியும் வெண்டங்காயும் வேர்க்கடலையும் எல்லாம் வீடு வீடாக வந்து தானாக சேரும் என்பதை போல இன்றைக்கு ஒரு பிரச்சாரத்தை தமிழகம் முழுவதும் செய்து கொண்டிருக்கிறார்கள். எப்பொழுதெல்லாம் திமுக ஆட்சிக்கு வருகிறதோ அப்போதெல்லாம் கருணாநிதியினுடைய குடும்பம் முன்னாலே வரும். அதனாலேயே திமுக நாசமாக போகும். இப்போ அந்த கட்டத்தை திமுக நெருங்கி கொண்டிருக்கிறது. எப்படி என்று சொன்னால், மதுரை மாநாட்டிலே புரட்சி தலைவர் எம்ஜிஆரை மேடையிலேயே வைத்துக் கொண்டு கருணாநிதி முதலமைச்சராக தன்னுடைய மகன் MK முத்துவை மேடையிலே ஏற்றி எம்ஜிஆருக்கு இணையான ஒரு நடிகராக காட்ட வேண்டும் என்று நினைத்தார். அதனால் திமுக அழிந்து போய் 12 காலம் ஆட்சிக்கே வர முடியாமல் இனி திமுக தலையெடுக்காது என்று எண்ணியதற்கு பிறகு புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய மறைவுக்கு பிறகு தப்பித்தோமா பிழைத்தோமா என்று அண்ணா திமுக இரண்டாக பிளவுபட்ட நேரத்தில் திமுக ஆட்சிக்கு வந்தது. அதே போல இப்போது உதயநிதியை மீண்டும் திணிப்பதன் காரணமாக அண்ணா அவர்கள் மீது ஆணையிட்டு சொல்கிறேன், விரைவில் திமுக வீட்டுக்கு போகும். மீண்டும் அண்ணா திமுக அண்ணன் எடப்பாடியார் தலைமையிலே ஆட்சி கட்டியிலே அமரும். இறுதியாக ஒரு கருத்தை நான் சொல்லி விடைபெறலாம் என கருதுகிறேன். அண்ணா அவர்கள் முதலமைச்சராகி போப்பாண்டவரை சந்திப்பதற்காக செல்லுகிற நேரத்திலே அங்கே ஒரு பெரிய நிகழ்ச்சியிலே அண்ணா நீண்ட நேரம் ஆங்கிலத்திலே உரையாற்றுகிறார். அண்ணாவின் உரையை கேட்டு வியந்து போன போப்பாண்டவர் அண்ணா அவர்களை அழைத்து உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்கிறார். அறிஞர் அண்ணா அவர்கள் சொல்லுகிறார், போப்பாண்டவர் ஐயா அவர்களே, கோவாவின் விடுதலைக்காக போராடிய மைக்கேல் ரானடே போர்ச்சுகல் நாட்டின் தனிமை சிறையிலே வாடிக்கொண்டிருக்கிறார். உங்களுடைய நிலப்பரப்பிலே போர்ச்சுகல் இருக்கிறது, நீங்கள் நினைத்தால் அவருக்கு விடுதலை கிடைக்கும் என்று அண்ணா அவர்கள் போப்பாண்டவரிடத்திலே சொல்கிறார்.
அண்ணா அவர்கள் குறிப்பிட்டு விட்டு இந்தியா வந்து விடுகிறார். அதற்கு பிறகு மைக்கேல் ரானடே விடுதலை செய்யப்படுகிறார். சில காலத்தில் அண்ணா அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து செல்கிறார். மைக்கேல் ரானடே டெல்லிக்கு வருகிறார். விடுதலை பெற்று போப்பாண்டவருடைய உத்தரவின் பெயரால் விடுதலை பெற்று மைக்கேல் ரானடே டெல்லி வருகிறார். டெல்லி விமான நிலையத்திலே வந்து இறங்குகிறார். கோவா மாநிலத்தின் விடுதலைக்காக போராடிய மைக்கேல் ரானடே டெல்லி விமான நிலையத்திலே கால் பதித்தவுடன் இந்திரா அம்மையார் அவர்கள் அவருக்கு மலர் சென்று கொடுத்து வரவேற்கிறார். அப்போது இந்திரா அம்மையார் இடத்திலே வேர் இஸ் மிஸ்டர் அண்ணா என்று மைக்கேல் ரானடே கேட்கிறார். அதற்கு இந்திரா அம்மையார் அவர்கள் சொல்கிறார், மைக்கேல் ரானடே அவர்களே, அண்ணா அவர்கள் இப்போது இல்லை, அவர் மறைந்து விட்டார் என்று சொல்லுகிறார். அப்போது மைக்கேல் ரானடே என்கிற கோவா மாநிலத்தின் சுதந்திரத்திற்காக போராடிய மாவீரன், தனிமை சிறையிலே போர்ச்சுகல் நாட்டிலே பலகாலம் வாடிய அந்த மாவீரன் அண்ணாவை நினைத்து கண்ணீர் சிந்துகிறார். இந்திரா அம்மையார் அவர்கள் அவரை தேற்றி, உங்களுக்கு தனி விமானம் தருகிறேன், நீங்கள் கோவா மாநிலத்திற்கு செல்லுங்கள் என்று சொன்னபோது அவர் சொல்லுகிறார், நான் போக வேண்டிய இடம் முதலிலே அண்ணா அவர்களுடைய கல்லறை என்று சொல்லி விமானம் மூலமாக சென்னை வந்து சென்னையிலே இருந்த அறிஞர் அண்ணாவினுடைய கல்லறைக்கு சென்று அண்ணாவினுடைய கல்லறையிலே கண்ணீர் அஞ்சலி செலுத்திய, அண்ணாவுக்கு புகழஞ்சலி செலுத்தியவர் மைக்கேல் ரானடே. எண்ணத்தாலும் எழுத்தாலும் சிந்தனையாலும் பேச்சாலும் தமிழக மக்களிடத்திலே திராவிட இயக்கத்தினுடைய சுதந்திர உணர்வுகளை உருவாக்கி திராவிட இயக்கம் வாழ்வதற்கும் வளர்வதற்கும் ஆட்சி கட்டிலே அமர்வதற்கும் காரணமாக இருந்த பேரறிஞர் அண்ணாவை கொடியிலே தாங்கி, கட்சியிலே தாங்கி, கொள்கையிலே தாங்கி வளர்த்தவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் என்றால், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய மறைவுக்கு பிறகு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அண்ணாவின் உருவம் பொறித்த கொடியையும் கட்சியையும் நம்முடைய இரட்டை இலை சின்னத்தையும் கட்டி காத்து 18 லட்சம் தொண்டர்கள் இருந்த இயக்கத்தை 1.5 கோடி தொண்டர்களாக உயர்த்தி காட்டியவர் நம்முடைய இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவருடைய மறைவுக்கு பிறகு இந்த இயக்கம் இன்று மறைந்துவிடும், நாளை மறைந்துவிடும், விரைவில் அம்மா ஆட்சி, எடப்பாடியார் முதலமைச்சர் பதவி காலியாகிவிடும் என்று மு.க. ஸ்டாலினும் திமுகவை சார்ந்தவர்களும் இலவு காத்த கிளியாக காத்து கொண்டிருந்த நேரத்திலே 4.5 ஆண்டு காலம் தமிழகத்திற்கு நல்லாட்சி கொடுத்து கிராம சாதாரண பள்ளியிலே, அரசு பள்ளியிலே படிக்கிற மாணவ மாணவிகளும் மருத்துவ கல்லூரியிலே மருத்துவம் படிக்கலாம், இலவசமாக படிக்கலாம், மருத்துவம் படிப்பதற்கான அனைத்து செலவினங்களையும் விடுதி கட்டணம் உட்பட அனைத்தையும் மாநில அரசாங்கமே ஏற்கும் என்கிற ஒரு அதிசயமான உத்தரவை கவர்னர் போட மறுத்தாலும் நான் போடுவேன் என்று பிடிவாதமாக போட்டு காட்டி இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளராக விளங்கிக் கொண்டிருக்கிற ஒப்பற்ற விவசாய குடியிலே பிறந்த ஒப்பற்ற தலைவர் அண்ணன் எடப்பாடியார் இன்றைக்கு இந்த இயக்கத்தை கட்டி காத்து வளர்த்துக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலிலே நாம் தோல்வியை சந்தித்து விட்டோம். ஒரு இடத்திலே கூட வெற்றி பெறவில்லை. ஆனால் நாடாளுமன்ற தேர்தல் என்பது டெல்லியை யார் ஆள வேண்டும் என்பதற்காக, மோடியா அல்லது ராகுல் காந்தியா என்பதற்காக நடந்த தேர்தல். மோடியை பிடிக்காத சிறுபான்மை சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் அனைவரும் ராகுல் வர வேண்டும் என்பதற்காக அவருக்கு ஓட்டு போட்டார்கள். அவர்கள் எல்லாம் திமுகவுக்கு ஆதரவு கொடுத்தார்கள். மோடி வர வேண்டும் என்பவர்கள் மோடிக்கு ஓட்டு போட்டார்கள். தமிழகத்திலே எப்போது தேர்தல் வந்தாலும் 4.5 ஆண்டு காலம் நல்லாட்சி கொடுத்து தமிழக மக்களுக்கு பசி என்பது என்னவென்று தெரியாமல் மருத்துவக் கல்லூரியிலே இன்றைக்கு 3500 மாணவ மாணவிகள் படிப்பதற்கு டாக்டர்களாக வருவதற்கு காரணமாக இருந்த அண்ணன் எடப்பாடியார் எப்போது சட்டமன்ற தேர்தல் வந்தாலும், எப்படி முள்ளுப்பாடியிலே 2 பூத்திலும் நாம் கூடுதல் வாக்கு பெற்றோமோ, எப்படி இந்த சுற்று வட்டார கிராமங்களில் எல்லாம் கூடுதல் வாக்குகள் பெற்றோமோ, அதை போல பொள்ளாச்சி சட்டமன்ற தொகுதி முழுவதும் அனைத்து வாக்குச்சாவடியிலும் எடப்பாடியார் முதலமைச்சரா ஸ்டாலின் முதலமைச்சரா என்கிற கேள்வி வைக்கிற போது ஏழை மக்களின் பிரதிநிதியாக எடப்பாடியார் தான் வர வேண்டும் என்ற அனைத்து மக்களும் ஒருமித்த கருத்தோடு ஓடி ஓடி இரட்டை இலைக்கு வாக்களிப்பார்கள். எப்போது தேர்தல் வென்றாலும் இரட்டை இலை சின்னம் வெற்றி பெறும், எடப்பாடியார் முதலமைச்சராக வருவார். இன்றைக்கு நம்முடைய அமைச்சர், முன்னாள் அமைச்சர் சகோதரர் வேலுமணியை மிரட்டை பார்க்க நினைக்கும் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு சொல்கிறேன், எத்தனை வழக்குகளை போட்டாலும் அஞ்சாமல் இளம் சிங்கமாக நின்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை கொங்கு மண்டலத்திற்கு எந்த விதமான அதிர்வும் ஏற்படாத வகையில் கட்டி காக்கின்ற ஒரு வலிமை மிக்க ஒரு தளபதியாக சகோதரர் எஸ்.பி. வேலுமணி அவர்கள் வலம் வருவார். அவருக்காக நாங்கள் அனைவரும் எப்பொழுதும் அவருக்கு பின்னால் அணிவகுத்து நிற்போம் என்று சொல்லி இந்த சிறப்பான ஏற்பாட்டை செய்த தம்பி குணசேகரன் உட்பட, அன்பு சகோதரர் முள்ளுப்பாடி ரங்கசாமி உட்பட, அன்பு சகோதரர் இவருக்காக உழைத்திட்ட அனைவருக்கும், பரமசிவம் அவர்கள் உட்பட அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை
காணிக்கையாக்கி ஒன்றிய கழகத்தினுடைய ஆற்றல் மிக்க செயலாளர் அன்பு தம்பி திரு பாபு அவர்களுக்கும் திரு செந்தில் அவர்களுக்கும் அண்ணன் சத்திவேல் அவர்களுக்கும் நிகழ்ச்சியிலே இளைஞர் இளம்பெண்கள் அனைவருக்கும் இந்த பல்வேறு கிராமங்களிலிருந்து இந்த நிகழ்ச்சியிலே பேரார்வத்தோடு கலந்து கொண்ட கழக நிர்வாகிகள் அனைவருக்கும் வருகின்ற டிஎல் சிங் அவர்களுக்கும் ஏவி திருமலசாமி அவர்களுக்கும் வருகின்ற வழியெல்லாம் கொடிகளை நட்டு தோரணங்களை கட்டி பல்வேறு பலக விளம்பர பலகைகளை வைத்து எங்களை வரவேற்ற கழக நிர்வாகிகள் அனைவருக்கும் அன்பு சகோதரர் ஒன்றிய கழக துணை செயலர் முருகவேல் அவர்களுக்கும் நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.